தொகுதிகள் மட்டும் நம்ம மாத்திரதா இருக்கோம். ஏன்னா ஒரே தொகுதியில் காங்கிரஸே போட்டி போட்டுருக்கு, ஒரே தொகுதியில் மதிமுகவே போட்டி போட்டுருக்குன்னா அது எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு விரக்தியை கொடுக்குது. அதனால கொஞ்சம் மாற்றி உங்கள் கட்சியையும் நீங்கள் வேற இடத்துக்கு கொண்டு போகணும், எங்கள் கட்சியில் இருக்கிற அதே தொகுதியில் தொண்டர்களும் உற்சாகமாக வேலை செய்யணும். அதனால தொகுதிகளை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஐடியாவை அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. இது காங்கிரஸில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்குது. அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற தலைவர்கள் ஓபிஎஸ் டிடிவி பொறுத்த மட்டும் பாஜக ரொம்ப அவங்களை அவமானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்தலை, அவங்க கூட இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்துறாங்க, தொண்டர்களையும் அவமானப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து கதவை தட்டினே இருக்காங்க, எடப்பாடிக்காக திறக்கிற கதவை இவங்களுக்கு திறக்கவே மாட்டேங்க. ஓபிஎஸ் ஃபாலோ பண்ணுற அவங்க கூட இருக்கிற நிறைய பேர் சொல்கிற விஷயம். ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லை போல் இருக்கு. ஏதோ பாஜகவோட இருக்கணும்னு நினைக்கிறாரா, அவர் பையன் வந்து பாஜகவில் அந்த தாமரை சின்னத்தில் நின்னா தான் பையன் வின் பண்ணணும்னு நினைக்கிறாரா தெரியல. தாமரை சின்னத்தில் நின்னாலும் அந்த பையன் தோற்றுருவான் தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த வாட்டி அவரை எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வன் நிற்பார் கண்டிப்பா. யாருக்கு வந்து மெரிட்ல கன்சிடர் பண்ணணும், யார் இந்த சின்னத்தில் ஏற்கனவே போட்டி போட்டிருக்காங்க, யார் புதுசாக கேட்குறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஏன் அவன் அப்ளை பண்ண டிசம்பர் 17 அன்னைக்கு அவருக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் மீதி இருக்கிற 13 நாளில் சீமான் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் அந்த டயத்தை வந்து கொடுக்காத நீங்கள் அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க? நீங்கள் ஆக்சுவலாக இவங்க அப்ளை பண்ண போகும்போது நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் சரி ஆக்சுவலாக? ஸோ இது ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் பின்னாடி பாஜக இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவர் மூணாவது பெரிய விஷயம் வந்துட போறாரு, நம்ம வந்து அந்த இடத்த பிடிக்கணும், அவர் ஓட்டை குறைக்கணுன்ற எண்ணத்தில் பாஜக இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களான்னா அதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாஜக வந்து தேர்தல் கமிஷன்ல என்ன மாதிரி சித்து விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட் சொல்லியே நீ உங்களால தான் போடுறீங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொகுதி பங்கீடுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தற்போதைய செய்தி மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு திமுக கூட்டணியில். தனிச்சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்றது முக்கியமான செய்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி திமுக விருப்பப்பட்டுச்சு. ஆனால் மதிமுகவின் வைகோவும் சரி, துரை வைகோவும் சரி, இல்லை தனிச்சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படின்ற மாதிரியான விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. ராஜ்யசபா சீட்டை பற்றி அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் திமுக கூட்டணி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேமுதிகவை அவர்கள் வந்து 4 தொகுதிகளுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளுக்கு. ஆனால் பாமகவுடனான அந்த பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது வந்து ரகசிய சந்திப்பாகவே இருக்கு. ஏன்னா இப்போ தேமுதிகனா நீங்கள் தேமுதிகவோட அலுவலகத்திலேயோ இல்லை பிரேமலதா விஜயகாந்த் வீட்லேயோ போய் சந்திச்சிடறாங்க. வேலுமணி, தங்கமணின்னு கொண்ட ஒரு 4 குழு போய் சந்திக்கிறாங்க. ஆனால் பாமகவை யார் போய் சந்திக்கிறாங்க, யார் போய் பேசுகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார்? இந்த அதிமுக பாமக பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது? மதிமுக ஒரு தொகுதிக்கு ஒத்துக்கொண்டதுக்கான காரணம் என்ன? இல்லை, மதிமுக வந்து ஒரு கட்சி வந்து ஒரு அதிகமான தொகுதிகள் கேட்பது, கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் எடுத்து கட்சிகிட்ட அதிகமாக தொகுதிகள் கேட்பது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான். பட் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி அது கேட்குற கட்சியோட ஸ்ட்ரென்த்து போன்ற விஷயங்களெல்லாம் பார்த்து அவர்கள் எவ்வளவு தொகுதியில் போட்டி போடணும், ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்காங்க அவங்க, அதெல்லாம் கணக்கிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. திமுக ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா 2019 நம்ம என்ன ஃபார்முலாவை கடைபிடிச்சோமோ அதே ஃபார்முலா தான் இந்த வாட்டி எல்லாருக்கும் அதே தான். இப்போ சிபிஎம்க்கு 2, சிபிஐக்கு 2, கோமாதேகாவுக்கு 1, ஐயுஎம்எலுக்கு 1, அந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் அதிகமாக கேட்குறீங்கன்னு மதிமுகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ கொடுத்தா நாங்கள் மற்றவங்களாம் எங்களுக்கும் கூட ஒன்று கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து கூட்டணியில் வந்து ஒரு அதிருப்தியை உண்டாக்கும். அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து அதே தான். தொகுதிகள் மட்டும் நம்ம மாத்திரதா இருக்கோம். ஏன்னா ஒரே தொகுதியில் காங்கிரஸே போட்டி போட்டுருக்கு, ஒரே தொகுதியில் மதிமுகவே போட்டி போட்டுருக்குன்னா அது எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு விரக்தியை கொடுக்குது. அதனால் கொஞ்சம் மாற்றி உங்கள் கட்சியையும் நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும், எங்கள் கட்சியில் இருக்கிற அதே தொகுதியில் தொண்டர்களும் உற்சாகமாக வேலை செய்யணும். அதனால் தொகுதிகளை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஐடியாவை அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. இது காங்கிரஸில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்குது. அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு ஏற்ற தொகுதிகளாக கேட்குறாங்க. அங்கே வந்து தொகுதிகளை வாங்கிட்டு கேண்டிடேட்டை தீர்மானிக்கிறது இல்லை. இந்த ஆளுக்கு இந்த தொகுதின்ற அவங்க அந்த தலைகளுக்கு ஏற்ற தொகுதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆரணியா விஷ்ணு பிரசாத் கொடுக்காதீங்க, இந்த வாட்டி தங்கபாலு பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அப்படி போகிறாங்க. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா வந்து சிதம்பரமா இது சிவகங்கையா கார்த்திக் தான் கொடுக்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாரு இந்த வாட்டி மாற்றணும், நிறைய எல்லாரையும் மாற்றணும், நாங்களும் வேறு இடத்துல நிற்கணும், நீங்களும் வேறு இடத்துல நிற்கணும். சின்ன வந்து நாங்கள் ஏன் சின்ன கட்சிகள்கிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணுறோம்னா
உங்கள் சின்னத்தை வந்து நீங்கள் ஒரு 15-20 நாளில் கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். கொண்டு போவீங்க, எல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது. இருந்தாலுமே வந்து உதயசூரியன் சின்னம்னா ஒரு பாப்புலரான சின்னம். எங்கள் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. நமக்கு வெற்றி பெறணுன்றது தான் குறிக்கோள். பழைய 19 உதயசூரியன் சின்னத்தில் நின்றனாலேயே நாங்கள் வந்து உங்கள் கணேசமூர்த்திக்கு எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. அவர் சுதந்திரமாக தான் இயங்கினார். அவர் மதிமுக தான் வெளியில் பேசப்பட்டார். அதனால் வந்து இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வின் பண்ணணும் தான் நம்ம நோக்கத்தில் தான் சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு சின்ன கட்சிகளுக்கு என்னென்னா நம்ம சொந்த சின்னத்தில் நின்னா தான் அந்த ரெக்கக்னிஷன், மாநில கட்சியின் ரெக்கக்னிஷன் வாங்க முடியும்ன்ற பாயிண்டில் அவங்க அதிகமான தொகுதிகள் கேட்குறதும் அதுக்காக தான், சின்னம் தனி கேட்கறதுக்கு அதுக்காக தான். பட் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் பழைய ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு அது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு 3 கொடுத்தே ஆகணுன்ட்டு. அது ஸ்டாலினுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஜாப் தான். இன்றைக்கி அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. எந்த விதத்தில் செட்டில் ஆகிறாரு பார்க்கணும் ஆக்சுவலாக. பட் மதிமுக பொறுத்த மட்டும் இந்த 1க்கு மேலே வேண்டாங்க. உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு ராஜ்யசபா முடியுது, நீங்கள் பம்பர சின்னத்திலே நில்லுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்க, அதனால் அதுலேயே நில்லுங்க. ஆனால் தொகுதி அடிஷனலாக கிடையாதுன்ட்டாங்க. அவரும் வந்து நேற்று கூட்டத்தை போட்டு நம்ம வந்து அவர் ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப 2001, 2011, 2006 வந்து பார்த்தீங்கன்னா 2006 திமுக கூட்டணியில் சேரத்துக்கு திருச்சிக்கு போக வேண்டிய நேர போயஸ் கார்டனுக்கு போனார். 2001 வந்து சங்கரங்கோவில் தொகுதி கொடுக்கலன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து திமுக விட்டு வெளில வந்தார். ஒரு எலெக்ஷன்ஸில் நிற்காதே இருந்தார் 2011 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல ட்ராமாட்டிக்கான முடிவு எடுப்பார். நேற்று அந்த மாதிரியான ட்ராமாட்டிக்கான முடிவு எடுக்கிற லெவலில் போயிட்டாங்க கூட்டத்தில். வேண்டாம் நம்ம இந்தியா கூட்டணி சப்போர்ட் பண்ணுறோம் நிறுத்தி போட்டு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா அவர் துரை வையாபுரிக்கு ஸ்டேக் இருக்காங்க. இது வேறையா துரை வையாபுரி சீனில் இல்லாட்டி நேற்று எடுத்துருப்பாரு அந்த முடிவை. ஆனால் துரை வையாபுரி இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தொகுதி அவர் எப்படி எம்பி ஆக்கணும் அவர்ன்ட்டு வேற வழி இல்லாத இதுக்கு ஒத்துட்டாங்க. அதுதான் அடிப்படையான சீட்டுன்றது துரை வையாபுரிக்கு தான். ஆமாம், துரை வையாபுரிக்கு தான் சீட்டு. மதிமுக வந்து இந்த ஒரு தொகுதிக்கு ஒப்புக்கொண்ட காரணம் துரை வையாபுரிக்கு. அவங்க வைகோவை பொறுத்த மட்டும் துரை வையாபுரி சீனில் இல்லை வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனையும் நான் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் வெளியில். இது அப்படி போயிட்டாலும் துரை வையாபுரிக்கு ஒன்றும் இல்லாத போயிடும்ல. அதனால் துரை வையாபுரிக்காக தான் இந்த ஒரு தொகுதியை ஒத்துட்டுருக்காரு அவர். அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். திருச்சியா விருதுநகரான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை அது ஒரு தொகுதின்றது எங்கன்றது தான் இப்போ. ஆமாம், அதுதான் திருச்சியா விருதுநகரான்னு தெரியல. ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது இருக்கலாம், இல்லை ஈரோடே கூட கொடுக்கலாம், சொல்ல முடியாது. அது நமக்கு அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, திமுக என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த தொகுதியை ரொட்டேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ வைகோ வந்து ஒப்புக்கொண்டது ரகசியம் இதுதான். இல்லாட்டி ஒரு பழைய வைகோவாக இருந்தால் தூக்கி போட்டு இல்லை நான் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் தன்னோட பையனுக்கு அந்த இது இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால, அவருடைய எதிர்காலம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால டக்குன்னு வேறு வழி இல்லாத ஒத்துட்டாருன்னு தான் பாயிண்ட்டை. அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 2 தொகுதிக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் பாண்டிச்சேரத்தில் நில்லுங்க, எல்லாமே இந்த தொகுதி ரெகக்னேஷன் தான். அவரும் 3 தொகுதி கேட்குறாரு, 4 கேட்குறாரு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 3ஆவது கொடுக்குறாங்க. 2 தலித்து ஒரு பொது தொகுதி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பொது தொகுதி கொடுக்குறேன், ஆனால் அதில் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்றாங்க. பொது தொகுதி கொடுக்குறேன், உதயசூரியன் நில்லுங்கிறாங்க. அது அவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ இதில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஃபைனலாக இன்றைக்கி என்ன முடிவு ஆகுன்னு தெரியாது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் தெளிவாக இருக்கார். நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வேற எந்த கூட்டணியில் இல்லை, எதுக்கும் போகவும் மாட்டோம், யாரு கூடயும் ரகசியமாக பேச்சுவார்த்தையும் நடத்தலாம், நாங்கள் கொள்கை அடிப்படையில் மோடி வரக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கும்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 முடிச்சிட்டாங்கன்னா இனிமேல் திமுகவுக்கு வந்து இதுதான் காங்கிரஸ், அதை வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்க மாதிரி. திமுக கூட்டணி ஒரு மாதிரி எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு தான் வச்சுக்கணும். நான் கேட்டது வந்து அதிமுகவும் பாமகவும் உள்ள அந்த இடையூறு என்னதான் பிரச்சனை நடுவில்? அதிமுக பாமக 12 சீட் கேட்குறாங்க. 12 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்றாங்க. பட் எடப்பாடி வந்து ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்கவே முடியாதுன்றார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கட்சியிலேயே நிறைய பேருக்கு நான் பதவி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கேன், எல்லாம் ஒவ்வொருத்தரும் நிறைய எங்கள் ஆட்களே நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அவங்கள ஏமாற்றிட்டு உங்களுக்கு கொடுத்தா போன மாட்டே நான் உங்களுக்கு கொடுத்தேன் வாக்குறுதிப்படி 2019க்கு அப்புறம், மறுபடியும் நான் உங்களுக்கே கொடுத்தேன்னா எங்கள் கட்சிக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் அவன் வந்து விலகி ஓபிஎஸ்ட்டு போயிடுவான், அப்புறம் இல்லை விலகி டிடிவிட்ட போயிடுவான். அதனால் வந்து நான் இந்த நேரத்தில் நான் எந்த விதமான ப்ராமிஸும் கொடுக்க முடியாது, வேணால் 7 அல்லது அதிகபட்சம் 8 தொகுதிகள் தரேன் அப்படின்றாங்க. பட் அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, ராஜ்யசபா உறுதி கிடையாது, ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. பட் அடிப்படையான என்ன விஷயம் என்னன்னா, பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து 2016 வந்து 234 தொகுதி போட்டாங்க, ஒரு 6% வரையும் ஓட்டு வாங்கினாங்க. பட் ஆனால் எந்த தொகுதியும் வெற்றி பெற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியில் வந்து பாமக வன்னியர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த தொகுதி தான் அவங்க கேட்குறாங்க. நாகப்பட்டினம் கொடுங்க,
மயிலாடுதுறை கொடுங்க, கடலூர் கொடுங்க, வேலூர் கொடுங்க, திருவண்ணாமலை கொடுங்க, அரக்கோணம் கொடுங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கொடுங்கன்னு இதுக்குள்ளே தான் சுற்றி வராங்களே தவிர கொஞ்சம் அவுட் ஆஃப் தி வேல போயிட்டு வேற ஒரு புது ஏரியாவில் போயிட்டு கட்சி வளர்ப்போம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல கேட்குற இடத்துலையுமே அவங்க வந்து வெற்றி பெறத்துக்கு அளவுக்கு வாக்குகள் அவங்களுக்கு இல்லை. பாமக வாக்குகள் இல்லை, மற்ற கட்சி வாக்குகளும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, தலித் வாக்குகளும் போகிறதில்ல, சிறுபான்மை வாக்குகளும் போகிறதில்ல. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கணிசமான ஓட்டு எடுத்தால் கூட தோற்றுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கூட்டணி கட்சியோட வாக்கு கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆனால் வின் பண்ணுவாங்க. போன வாட்டி அசம்பிளி தேர்தலில் வந்து வட மத்திய மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் பாமக ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்களோ அங்கே 72 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் 9 தொகுதிகளில் தான் அதிமுக பாமக வின் பண்ணாங்க. அதில் பாமக ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணாங்க, மயிலத்தில் தான் வின் பண்ணாங்க. மற்றபடி அந்த சைடில் தான் வின் பண்ணாங்க. இந்த தருமபுரி அங்கே 2, சேலத்தில் 2 தான் வின் பண்ணினாங்க. சேலத்துலேயும் கொஞ்சம் இருக்காங்க, அந்த 10.5 கொடுத்ததுனால சேலம் தருமபுரியில் வின் பண்ணாங்க. அங்கே கவுண்டர்களும் சேர்ந்ததுனால வெற்றி சாத்தியமாச்சு சேலத்திலலாம். அதனால வந்து இந்த பிரச்சனை என்னன்னா வந்து பாமகவுக்கு அதிகமான சீட் கொடுத்தா அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்றத அதிமுக நினைக்கிறாங்க, பாஜகவும் அதான் நினைக்கிறாங்க. அங்கேயும் கதவுல இப்போ இதுல 2 தகவல்கள் இருக்கு சார். ஒன்று வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அதிமுகவுடன் வந்து போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது எண்ணமா இருக்கும். அன்புமணி அவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்ன்றது எண்ணமா இருக்குன்ற தகவல்கள் வருது இல்லையா? அது எதுவும் உண்மைதானா, இல்லை அப்படி இருந்தால் அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? எனக்கு இன்னும் அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து மாறுபாடும் இருக்காது என்பது. எதனால் அப்படி சொல்றீங்க? அவங்க குவார்டர்ஸ் நான் க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கேன். ராமதாஸோட அந்த அவங்க பாமக ராமதாஸே நான் ஒரு 16 தடவை தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப பர்சனலாக அவங்க குரூப்பை தெரியும். அதனால அவங்க வந்து எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா தான் முடிவு எடுப்பாங்க. அவங்க கலந்து ஆலோசிச்சு ஒன்றா தான் முடிவு எடுப்பாங்க. அது வந்து எங்கே வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ, எங்கே தொகுதிகள் அதிகமாக கிடைக்குதோ, பாஜக நிச்சயமாக ராஜ்யசபா தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளி மாநிலத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வெளி மாநிலம்னா ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்களே முருகனை அக்காமடேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு அக்காமடேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கட்சிக்காரன் திட்டுறான், நீ ஏன் அவரை கொண்டு இங்கே. அதனால அவங்க இன்னொரு கட்சியால் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா கிடையாது, ஆனால் ஒரு 2 சீட் 3 சீட் 10 வரையும் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. எடப்பாடி 8 கொடுக்குறாருன்னா ஒரு 10 கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. இவங்க 12 கேட்குறாங்க. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான. ஆனாலும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து வரும் வாக்குகளை விட பாஜக இன்னும் கம்மியாக தானே ஆகும். இல்லை, பாஜகவோடு சேர்ந்தா இன்னும் வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ அதிமுக தனியாக போய் பாஜக தனியாக போய் 2 தனித்தனியாக போய் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு அங்கங்கே போய் எப்படி போனாலுமே இதெல்லாம் வந்து 2 அணியுமே தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக போச்சு. இப்போ இவங்க தனியாக நிற்கிறதுனால இப்போ இன்னைக்கு எடப்பாடி வந்து ஃபைனலாக நாங்கள் இல்லை நாங்கள் கதவை மூடிட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் தனியாக தான் போறாரு வச்சுக்கோங்க. நேற்று சாயந்தரம் வரையும் அதை ட்ரை பண்ணியிருந்தானுங்க. நேற்று சாயந்தரம் ஆனாலும் சொல்ல முடியாது சார், பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. 1+1 2 ஆகாமா, 1+1 3 கூட ஆகலாம். இன்னும் நான் ஏன்னா எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அமித்ஷாவும் மோடியும் டைரக்டாக நேராக இன்வால்வ் ஆனாங்கன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இதுவரையும் யார் பேசிட்டு இருக்காங்க, நிர்மலா சுரேஷ் தான், நிர்மலா சீதாராமன் தான் பேசுகிறாங்களா, பியூஷ் கோயல் தான் பேசுகிறாரா, சந்தோஷ் தான் பேசுகிறாரா, இந்த வேலுமணி தங்கமணி யார் கூட கான்டாக்டில் இருந்தாங்கலாம் தெரியாது. ஆனால் அமித்ஷா இந்த விஷயத்தை நேரடியாக கையில் எடுத்து ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாருன்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இவங்க உறுதியாக இருக்காங்கன்னா இவங்க ஏதோ ஒரு கண்டிஷன் அங்கே போட்டிருப்பாங்களோ அப்படின்ற பாயிண்ட்டை நான் யோசிக்கிறேன். இவங்க கண்டிஷன் என்னமா இருக்குன்னா பெரும்பாலும் பாஜகவுக்கு 9 சீட் கிடையாது, 6 சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை அந்த இவர் இருக்கார்ல ஓபிஎஸ் டிடிவி சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு. அந்த கேள்விக்கு தான் வரேன். ஏன்னா பாமக வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்காங்க, இன்னும் எப்போ அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியின் துணை முதலமைச்சராகவும் இருந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து கூட்டணியில் இருக்காரா இல்லையா, அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு, அவருக்கு என்ன மாதிரியான வேலைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக. ஏன்னா பாஜக கூட்டணின்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க இன்னும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். அண்ணாமலையை கேட்டால் கூட வந்து அது அவருடைய தனி கருத்து, மோடி பிரதமராகணும்னு ஓபிஎஸ் சொல்றது அவருடைய தனி கருத்து அப்படின்றாரு. அவர் இன்னும் கூட்டணியில் சேர்த்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எதுவும் தெரியல. டிடிவிக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். இத்தனைக்கும் அவர் ஒரு கட்சி நடத்தக்கூடியவர், தனி கட்சி நடத்தக்கூடியவர், 3% ஓட்டுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்குமே அதே நிலைமை பாஜக நீடிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிமுக கூட்டணி உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பணுமா? பாமக விஷயத்தை முடிச்சிடுறேன். அதனால பாமக வந்து பொறுத்த மட்டும் அவங்க வந்து டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்கும் இன்னும் கருத்து வேறுபாடுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமான இடங்கள் தேர்தல் செலவுக்கு பணம் போன்ற விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது எங்கே வந்து அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு அந்த இடத்துல சேருவாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த பணம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், 26 தான் முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் ரொம்ப செலவழிக்கும் அவங்க விருப்பப்படலை. அதனால வந்து அவங்க எவ்வளோ தூரம் அந்த தேர்தல் செலவுக்கான பணம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து பாஜக வந்து பெட்டர் ஆப்ஷன். அவங்க மத்திய ஆட்சிக்கு வரா மாதிரியான ஒரு தோற்றம் நெரேட்டிவ் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அது பெட்டர் அவங்க நினைக்கிறாங்க. அந்த அவருக்கு மந்திரி பதவி கிடைக்குதோ இல்லையோ, அங்கே பாஜக கூட
போடுறாருன்னா உங்களுக்கு வேற பிரச்சனை எதுவும் வராது உங்களுக்கு. அதனால அங்க இருக்கலாம் அவங்க நினைக்கலாம். அதனால அவங்க ரெண்டு சைடும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடும் அங்க பேசுறாங்க இங்க பேசுறாங்க, மாறி மாறி பேசுறாங்க. தேமுதிக கூட அன்லஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாலே தவிர அதுவரை நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்படி எப்படி எல்லா கதையும் தட்டிட்டு தான் வருவாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் நீங்க அவங்களை நம்ப முடியுமே தவிர மற்றபடி நம்ப முடியாது ஆக்சுவலா வந்து. அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த விஷயம் தான் பாமக தேமுதிக விஷயம் தான். ஆனால் வந்து ஓபிஎஸ் டிடிவி பொறுத்த மட்டும் பாஜக ரொம்ப அவங்களை அவமானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்தல, அவங்க கூட இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்துறாங்க, தொண்டர்களையும் அவமானப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து கதவை தட்டினே இருக்காங்க. எடப்பாடிக்காக திறக்கிற கதவை இவங்களுக்கு திறக்கவே மாட்டேங்க. 2017 அவங்க கூடயே இருக்காங்க. பண்ருட்டியார் சொல்ற மாதிரி அவங்க வீட்லயே இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து அவரை அங்கே சேர்க்காம மோடியை ஆதரிக்கிறது அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அண்ணாமலை சொன்னார்னா அது வந்து நிச்சயமாக வந்து தவறான ஒரு விஷயம். அது ஆக்சுவலா அதாவது ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் அவங்க கதவை மட்டும் தட்டல, அவர் அவங்க வீட்லயே குடியிருக்காரு அவர் அப்படின்னு தான் பண்ருட்டியார் சொல்றாரு. அப்படி இருக்கிற அவங்கள வந்து அலட்சியப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணினாங்கன்னா இது ஓபிஎஸ் அலட்சியப்படுத்துற மாதிரி இல்லை, அவங்க தொண்டர்கள் அலட்சியப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்க பேச்சை கேட்டுதான் அவர் தர்ம யுத்தமே ஆரம்பிச்சாரு. அதிமுக பிளவு வந்தது, தினகரனை ஜெயிலுக்கு நீங்க அனுப்பிச்சிங்க, சசிகலா ஃபேமிலி அதிமுக இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த கோபத்தில் தான் 2019 தினகரனுக்கு ஆதரவா முக்கோலத்தோர்லாம் ஓட்டு போட்டாங்க. பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது சவுத்தில். ஸோ அதனால வந்து இந்த தடவை நீங்க இப்படி அவமானப்படுத்தினீங்க வச்சுக்கோங்க. டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் ஃபாலோ பண்ற முக்கோலத்தோர்கள் ஏற்கனவே எடப்பாடி மேல 10.5 கோபமா இருக்காங்க. அதனால அவங்க வந்து இன்னும் ரொம்ப கடுப்பாகி என்ன பண்ணுவாங்க, சவுத்தில் நீங்கள் வந்து அவங்க சேர்க்காதே விலகி போயிட்டாங்க வச்சுக்கோங்க, உங்களோட வெற்றிக்கே அது பெரிய பிரச்சனையாக போகிறோம் கடைசியில். அதனால வந்து அவர் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அவங்க டீல் பண்ணுற விஷயம் அந்த முறை சரியில்லை. அவங்க ஏன் ஒரு சுயமரியாதை இல்லாமல் அங்கே இருக்காங்கன்ற ஒரு கேள்வியை வந்து தொண்டர்கள் எழுப்புறாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய கோரிக்கை என்ன, ஆக்சுவலாக எடப்பாடி வந்து கட்சி ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்றார். அவரை வந்து எப்படி வழிக்கு கொள்றது அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். நம்மளுடைய போராட்டம் என்பது எடப்பாடியை நோக்கின ஒரு போராட்டம். அதில் அவரை எப்படி வீழ்த்துறது அல்லது எப்படி வழி கொள்றது, எப்படி கட்சியை ஒன்றுபடுத்துறது அப்படின்ற அந்த கோர்ஸில் தான் நம்ம போகணுமே தவிர பாஜகவோட போகணும், அது வந்து இன்டைரக்டாக அவங்களோட பிடிச்சி சின்னத்தை முடக்கணும், அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகாது. எடப்பாடியை வந்து இந்த தேர்தல் மூலமாக வந்து அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். நம்ம பாஜகவை நம்பி நம்மளுடைய போராட்டத்தை வகுத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதான் ஓபிஎஸ் ஃபாலோ பண்ற அவங்க கூட இருக்கிற நிறைய பேர் சொல்ற விஷயம். ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லை போல் இருக்கு. ஏதோ பாஜகவோட இருக்கணும்னு நினைக்கிறாரா, அவர் பையன் வந்து பாஜக அந்த தாமரை சின்னத்தில் நின்னாதான் பையன் வின் பண்ணணும்னு நினைக்கிறாரா தெரியல. தாமரை சின்னத்தில் நின்னாலும் அந்த பையன் தோற்றுருவான் தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த வாட்டி அவரை எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வன் நிற்பார் கண்டிப்பா. அப்ப நிற்கும் போது கண்டிப்பாக தோக்கிறதுக்கான அதிமுக பிரிஞ்சு கிடக்கும் போது கண்டிப்பா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து ஓபிஎஸும் டிடிவியும் தங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றணும். நீங்க பாஜக உங்களை அலட்சியப்படுத்தி எடப்பாடிக்காக உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உங்க சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஆக்சுவலா. அதனால they have to think. நீங்க எடப்பாடியை அடிக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை பார்க்கறத விட்டுட்டு இவங்களையே கெஞ்சிட்டு இருக்கீங்க அனாவசியமா. இன்னொரு பக்கம் இப்போ திருமாவளவன் இந்த தொகுதி பங்கீடுகள் கிட்டத்தட்ட முடிவாயிருக்கு அப்படின்றது தான் செய்தியா இருக்கு. எத்தனை தொகுதிகள் அவருக்கு? இல்ல அவருக்கு அதிகபட்சம் வந்து 2 தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னவர் ஸ்டாலின் பழைய ஃபார்முலா தான் எடுக்கிறேன்றார் ஆக்சுவலா. பட் ஆனால் என்ன விஷயம்னா சொந்த சின்னத்தில் போட்டி போடுவாங்க. ஆனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு திருமாவளவன். இப்போ சமீபத்தில் சிறுகனூரில் திருச்சியில் ஒரு மாநாடு வரை நடத்தினார். பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டி காமிச்சிட்டார். ஆமாம். ஸோ தன்னுடைய செல்வாக்கு ஏறி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அதனால வந்து ஆனால் சிதம்பரத்தில் வந்து போன வாட்டி ஒரு 4000 ஓட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணார். 3000 வின் பண்ணார். அதே சமயம் விழுப்புரத்தில் போட்டி போட்ட உதயகுமார் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வின் பண்ணார். அதான் ஸ்டாலின் சொல்கிறார், உதயசூரியன் உள்ள அட்வான்டேஜ் இதுதான். பட் கடந்த 5 வருஷத்தில் நாங்கள் ரவிக்குமார்கிட்ட எந்த விதமான கண்டிஷனும் நாங்கள் போட்டது கிடையாது. அவரும் ஒரு விடுதலை சிறுத்தைகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பேசுறீங்க, அதுதான் பண்ணுறீங்க. அதனால உதயசூரியனில் நிற்கிறது உள்ள அட்வான்டேஜ் உங்களுக்கு தனி வெற்றி வந்து உங்களுக்கு அஷ்யூர்டாக இருக்கும். அதுவும் இப்போ இவங்களாம் 3 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறப்போ நமக்கு வெற்றி சுலபமான விஷயம். அதை வந்து கெடுத்துக்க வேண்டாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க திருப்பி நாங்கள் சொந்த சின்னம் அது இதுன்றாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பதான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் அதனால சொந்த சின்னத்தில் நின்னுங்க. ஏன்னா மதிமுகவும் சொந்த சின்னம் சொல்லிட்டாரு, இவங்களுக்கும் சொந்த சின்னத்தை நிக்க வச்சிருவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதிக்கு மேல கொடுக்க மாட்டார். ரொம்ப பிரஷர் தாங்க முடியலன்னா 3வது தொகுதியை கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாருன்னா அது கூட்டணியில் கொஞ்சம் அதிருப்தியை உண்டாக்கும் மற்ற கட்சிகள்கிட்ட. அது எப்படி டிசைட் பண்ண போறாரு ஸ்டாலின்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு நபர் சீமான் அவர்கள். சீமானின் அந்த சின்னம் அப்படின்றது முடக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இல்லை, இனிமேல் அந்த சின்னம் கிடைக்காதுன்றது நீதிமன்றங்கள்லேயே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்தணும், பாஜகவை வந்து தாமரை சின்னத்திலிருந்து அகற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கார். இது எந்த விதத்தில் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? அந்த சின்னம் இல்லாததுன்றது எந்த விதத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும்? நிச்சயமா சார். 1% 16 எலெக்ஷனில் 1% 19 வந்து 3 ஆகி 21 7 கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். இந்த வாட்டி ஒரு டபுள் டிஜிட்டை 10 11 ரீச்
ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அந்த 3 தேர்தலில் அவர் போட்டி போட்ட சின்னத்தை வந்து அவர் கையிலேருந்து பிடுங்கிறது வந்து அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு செய்கிற ஒரு பெரிய அநியாயம் என்பது அநீதி என்பது என் கருத்து. ஏன்னா அவர் மாநிலத்தில் அங்கீகாரம் பெறாத கட்சியாக இருக்கலாம், மாநில கட்சியாக கூட இல்லாத இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் கட்சிகள்கிட்டலாம் அப்ளிகேஷன் கேட்டிருந்தீங்க. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, சின்னத்துக்கு அப்ளை பண்ணுங்க. எந்தெந்த கட்சிகள் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களும் அப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே சின்னம் ரிசர்வ் சின்னம் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் தான் டார்ச் லைட்டை வாங்கினார் யார்? கமலஹாசன். இப்படி இருக்கும்பொழுது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அப்ளை பண்ண கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர், பாஜகலேருந்து விலகி வந்த ஒருத்தர் ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு வராரு. அவர் அப்ளை பண்ணுறாரு 17ஆம் தேதி. அவருக்கு உடனே கன்சிடர் பண்ணி அவர் கேட்டால் கரும்பு விவசாயி கொடுக்குறீங்க. ஆனால் என்ன அடிப்படையான விதி நீங்கள் என்ன போட்டீங்க? டிசம்பர் 1லேருந்து 31க்குள்ளே அப்ளை பண்ணுங்கன்றீங்க. அப்போ அப்ளை பண்ணுற டைம் 31 வரையும் இருக்கிற போது 31 வரையும் என்னென்ன அப்ளிகேஷன் வருதோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் யாருக்கு வந்து மெரிட்டில் கன்சிடர் பண்ணணும், யார் இந்த சின்னத்தில் ஏற்கனவே போட்டி போட்டிருக்காங்க, யார் புதுசாக கேட்குறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஏன் அவன் அப்ளை பண்ண டிசம்பர் 17 அன்னைக்கு அவருக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் மீதி இருக்கிற 13 நாளில் சீமான் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் அந்த டயத்தை வந்து கொடுக்காத நீங்கள் அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க? நீங்கள் ஆக்சுவலாக இவங்க அப்ளை பண்ண போகும்போது நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் சரி ஆக்சுவலாக? ஸோ இது ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் பின்னாடி பாஜக இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது இல்லைன்னு அவங்க பாஜக மறுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து கரும்பு சின்னம் அவர் கையிலேருந்து பிடிக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், உடனே சீமான் வந்து அவருக்கு போகிற ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியில் இருக்கிற ஒரு குறைந்தபட்சம் 80% வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க இளைஞர்கள்லாம். அதனால நீங்கள் எந்த சின்னமாக இருந்தாலும் நாம் தமிழர் சின்னத்துக்கு கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த ஒரு 20% கொஞ்சம் தொண்டர்கள் குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்க போன்றவர்கள்லாம் கடந்த காலத்தில் கரும்பு விவசாயிக்கு போட்டிருப்பாங்க. அவங்கள ரீச் ஆகணும்ல, அவங்க டக்குன்னு அந்த வேற சின்னம் புதிய சின்னம் இருக்கும்போது கொஞ்சம் திணறினாங்கன்னா மாற்றி போட்டாங்கன்னா அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நேர சீமானுக்கு போகிறதுக்கு பதிலாக அது இந்த சைடில் வந்து பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சீமானோட ஓட்டு, அவர் சீமான் வந்து நம்மளை விட பெரிய ஆளாக இருந்துடக்கூடாது, நம்ம வந்து ஒரு 10-11% ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. சீமான் வந்து 10-11% ரீச் ஆகக்கூடாது, அவர் இப்போ 3வது பெரிய கட்சியாக வந்துருவாரு. அதனால நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும், அவருக்கு போற ஓட்டை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இதை பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது அவர் ஜெயிக்கணும், அவர் தோக்கணுன்ற எண்ணத்தில் கூட இல்லை. அவர் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஓட் பர்சன்டேஜ் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனால் அவர் 3வது பெரிய கட்சியாக வந்துட போறாரு, நம்ம வந்து அந்த இடத்த பிடிக்கணும், அவர் ஓட்டை குறைக்கணுன்ற எண்ணத்தில் பாஜக இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களான்னா அதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாஜக வந்து தேர்தல் கமிஷன்ல என்ன மாதிரி சித்து விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட் சொல்லியே நீ உங்களால தான் போடுறீங்க. அந்த பேனலில் வந்து நீதிபதியை போட சொன்னால் நீதிபதி போடாமல் ஒரு மந்திரியை போடுறீங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து குஜராத் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் நீங்கள் சொல்கிறபடி ஆடுறவங்க தான், நீங்கள் சொல்கிறபடி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க தான். அதனால் வந்து இதில் வந்து சீமானுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது என் கருத்து. பாஜக என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் இதனாலேயே வந்து சீமானுக்கு வர போகிற வாக்கை வந்து ஒரு 10% குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது அவர் சொல்கிறது கரெக்ட் தான். நாங்கள் வந்து அதிகமாக ரீச் பண்ணிட்டு போகிறோம், எங்களோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக போயிட்டு அதை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்றது அது கரெக்டான ஒரு விஷயம். அதில் வந்து இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு பேடு இந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இது மாதிரி பிடிக்கிட்டீங்க இல்லையா, இது பிடிக்கிறதுனால இன்னும் ஒரு மோடியை பற்றின அவருடைய விமர்சனம் ரொம்ப கடுமையாகும். ரொம்ப கடுமையாகும் போது மோடிக்கு எதிரான ஓட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மோடிக்கு எதிரான ஓட்டுகள் அதிகமாக போகும்போது ஒரு தொகுதியில் வந்து திமுக மோடி எதிர்ப்பு கையில் எடுக்குது, அப்போ சீமானும் கையில் எடுக்கிறாரு. அதிமுக அந்த அளவுக்கு கையில் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அப்படி வரும்பொழுது அவங்க கோபத்தில் வந்து சரிடா இந்த பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், நம்ம சீமான் வின் பண்ண சான்ஸ் இல்லை, திமுக கூட்டணி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அதுக்கு போட்டு போவான் போவான், வெற்றி பெற அணிக்கு போட்டு ஓட்டை நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னு. அதனால பாஜக இந்த வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது சீமான் ஓட் பர்சன்டேஜை குறைக்கணும்ன்ற எண்ணத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்வினை தன்னை சூடும்ன்ற மாதிரி அவங்களுக்கே ஆபத்து இருக்கு. இதில் ஆபத்து இருக்கு. ஆமாம், இந்த சீமானுடைய அந்த சின்ன முடக்கம் அப்படின்றது பாஜகவுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது எல்லாராலையும் பேசப்படுகிறது. ஏன்னா இந்த சூழலில் வந்து அது எப்படி செய்யப்பட்டது என்கிற விதத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னு சொன்னபோது அவனை அப்ளை பண்ணுறதுக்கான டைம்லாம் பார்க்கும்போது அவசரமாக ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஆல் இண்டியா லெவலில் இந்த சந்தேகம் நமக்கு உறுதியாக இருக்குது. ஆக்சுவலாக மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.